وعلى آله وصحابه والناس أجمعين وبعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنية. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபியல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், மேலும் நபியல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார் மீதும் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, அதன் மூலம் செயல்படுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்நேரத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என பிரார்த்தித்து என்னுடைய இந்த வகுப்பினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வகுப்புடைய தலைப்பு நாம் அறிவோம்: பிறரை யூகிக்க வேண்டாம். பிறரை யூகிக்க வேண்டாம் என்கின்ற தலைப்பு. ஏன் இந்த தலைப்பு என்றால், ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் பிறரை பற்றி ஒரு எண்ணம் வந்துவிடும். ஒருத்தரை பார்க்கும்போதே நம்ம என்ன செய்வோம்னா, சில எண்ணங்களுக்கு பேரும். இவர் அப்படி இருப்பாரு, இவர் இப்படி இருப்பாரு, இவர் அதற்காகத்தான் இதை செய்திருப்பார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை பேரும். அதையே சில நபர்கள் பெருமையாக கூறக்கூடிய நபர்லாம் இருப்பாங்க. ஒருத்தரை பத்தி நினைச்சிட்டு அதே போல நடந்துட்டுனா, நான் சொன்னோம்ல, நான் நினைச்ச மாதிரி நடந்திருக்கு பாருங்க, அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் இப்படிதான் செய்வார் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிடுவாங்க. இப்ப இந்த வார்த்தைங்கிறது என்ன வார்த்தை தெரியுமா? ஷிருக்கான வார்த்தை. எப்படி ஷிருக்கான வார்த்தை? நான் நினைச்சது போல நடந்துட்டு பாருங்க. அப்ப இவர் என்ன நினைக்கிறாரோ அதான் என்ன செய்யுது, நடந்திருக்குது. யார் நினைத்தது நடக்கவில்லை? அல்லாஹ் நினைச்சது நினைச்சல நடக்கலையாம், இவர் நினைச்சதுதான் நடந்திருக்குது. அப்ப இது பார்க்கும்போது, அதாவது மேல்டாப்ல நம்ம பார்க்கும்போது பிறரை யூகிக்கிறது நம்ம சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும், ஆனா உள்ள நம்ம போகும்போது இது மிகப்பெரிய ஒரு பாவச் செயலாக இருக்கிறது. பிறரை யூகிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை ஏற்படுது, நமக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது, நாம் எந்த அளவுக்கு நன்மை விட்டு பின்தங்கி போகிறோம். உதாரணத்துக்கு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஃமின் மரணிக்கும் போது, ஒரு முஃமினுடைய அந்த நல்ல மரணத்துடைய அடையாளம் என்னவென்றால், நல்ல முஃமினுடைய அந்த மரணத்துடைய அடையாளம், அவன் மரணிக்கும் போது நெற்றியில் என்ன இருக்கும்? வேர்வை இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். அவன் ஜனாசா நம்ம போய் பார்க்கிறோம், அப்ப அவன் நெத்தியில் என்ன இருக்குன்னா வேர்வை இருக்கும். இது ஒரு நல்ல முஃமினுடைய மரணத்துடைய அடையாளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்ப இந்த ஹதீஸை நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது இப்ப நம்ம கேள்விப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வந்திருக்கும் நம்முடைய உள்ளத்துல? ஒரு சில பேருக்கு என்ன வந்திருக்குன்னு சொன்னா, அடுத்த ஜனாசாக்கு போகும்போது அவனுடைய மூமியினுடைய அவன் நெத்தி நம்ம பார்க்கணும். ஒரு ஜனாசா வீட்டுக்கு போறோம்னா அவன் நெத்தி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம நிறைய பேருக்கு வந்திருக்கலாம், அல்லது வராமல் இருந்திருக்கலாம். நம்ம எப்படி நினைக்க வேண்டும் என்று சொன்னால்,
நாமும் இந்த ஹதீஸை கேட்கும்போது, இந்த ஹதீஸை கேட்டோம் நமக்கு என்ன சிந்தனை வந்திருக்கணும்? நான் இப்படி மூத்தாகணும், என்னுடைய மரணம் என்ன செய்யணும், இப்படி இருக்கணும். அதுதான் நல்ல எண்ணம், அதுதான் நம்ம நினைக்கிறது. ஆனா நம்மள அதிகமானவர்கள் பிறரையே என்ன செஞ்சோம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அவன் எப்படி மூத்தாரான், அவனுடைய மூத்து எப்படி இருக்குது, அவன் நெத்தியில வேர்வையோடு தான் மரணிச்சிருக்கிறானா, அவன் எப்படி மரணிச்சான் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் பிறர் பக்கம் நம்ம போயிருது. நம்மை பற்றி நாம் என்ன செய்யறதுல நாம் யோசிப்பது கிடையாது. அப்ப மார்க்கம் என்பது எல்லா விஷயத்தையும் அழகான முறையில் சொல்லி காட்டியிருக்கிறது. அதுல ஒன்றுதான் யூகிப்பது, பிறரை பற்றி எண்ணம் கொள்வது. இதை எப்படி நாம் நினைக்க வேண்டும், எப்படி இதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை இறை மார்க்கம் தெளிவான முறையில் கூறியிருக்கிறது. கூறிய காரணம் என்ன? நாம் பெரிய இணையப்பின் பக்கம், பெரிய பாவமாக கருதப்படக்கூடிய இணையப்பின் பக்கம் பெறக்கூடாது. அதை தாண்டி சரி இணையப்பு இல்லைன்னு சொன்னா அடுத்தடுத்து சில விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த விஷயங்கள் சொன்னா நம்முடைய நன்மையை நாம் இழந்து விடுகிறோம். பிறரை யூகிக்கிறதுனால, அந்த யூகம் தவறாக செல்வதனால நம்முடைய நாம் செய்திருக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் நாம் இழந்து விடுகிறோம். இப்படி பாதிப்பு எல்லாம் நமக்கு தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில சம்பவங்களை, சில வரலாற்றுகளை சொல்றேன். ரசூலுல்லாஹ்வுடன் ஹதீஸ்களை நான் சொல்றேன். எப்படியெல்லாம் அவங்க நினைத்தார்கள், இன்னைக்கு நம்முடைய காலகட்டத்தோட எப்படியெல்லாம் அந்த ஹதீஸ் இன்றைக்கு சரிவர இருக்கிறது என்பதற்கு இந்த வரலாறுகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதுல முதல்ல ஒரு ஹதீஸ் என்னவென்றால், இரண்டு சகோதரர்கள் பேசிக்கிறாங்க. இரண்டு சகோதரர்கள் பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசுறாங்க? நான் வேலைக்கு போறேன். ஒரு ரெண்டு பேர் பேசுறாங்க. நான் வேலைக்கு போறேன், நீ என்ன செய், ஹதீஸை கேட்பதற்காக, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இருந்து கொள். நான் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். இரண்டு சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள். நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். நீ ஹதீஸை கேட்பது, இறை மார்க்கத்தை படிப்பது, இதிலே நீ உன்னுடைய நேரத்தை செலவு செய்யும் என்பதாக ரெண்டு பேரும் பேசிக்கொள்கிறார்கள். இந்த பேச்சின் அடிப்படையில் ஒருத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளிலே இருக்கிறாரு, ஹதீஸை என்ன செய்றார், படிக்கிறாரு, மார்க்கத்தை அறிந்து கொள்கிறார். ஒருத்தர் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேலைக்கு போறதுக்கு கோபம் வந்துட்டு. என்ன கோபம் வருது? எப்ப பார்த்தாலும் நம்ம தான் என்ன செய்யறோம், சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறோமே, நம்ம சகோதரர் என்ன செய்யல, சம்பாதிக்க மாட்டிருக்கிறாரு, அவரு மார்க்கன்னு போய் உட்கார்ந்துருந்தார, குரானு ஹதீஸ்ன்னு சொல்லியே இருந்திருந்தார, நம்ம தானே குடும்பத்துக்காண்டி சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறதானே நம்முடைய குடும்பம் எல்லாம் சாப்பிடுறது, இது எப்படி அவன் சம்பாதிக்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நேரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இதை சொல்கிறார். அந்த சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம், ஆனா என்னுடைய சகோதரன் வேலைக்கே போறதில்லை, அவருங்க குடும்பத்தை பார்க்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில்லை, எல்லா நேரங்களும் உங்களுடைய அவைகள்ல தான் இருக்கிறாரு, உங்களுடைய அவைகளில் தான் அவர் இருக்கிறார் என்பதாக இந்த சகோதரர் தன்னோட உடன் பிறந்த சகோதரி பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட புகார் தெரிவிக்கிறார். ஒருத்தர் வேலைக்கு போறது நல்லதா, வேலைக்கு போகாம இருக்கிறது நல்லதா? எல்லாரும் என்ன செய்வோம், வேலைக்கு போறத என்ன செய்வோம், சிறந்தது நினைப்போம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க ஒரு பதில சொல்றாங்க. என்ன பதில் தெரியுமா சொன்னாங்க? நம்முடைய எண்ணங்கள் எல்லாம், நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீ நினைக்கிறதெல்லாம் தவறு அப்படிங்கிற விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சகோதரருக்கு ஒரு பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு ரிஸ்க் கொடுக்கறாம்ல, அந்த புகார் செய்த அந்த சகோதரனை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கறான் தெரியுமா? எதன் மூலமாக அல்லாஹ் அந்த ரிஸ்க கொடுக்கறான்னா, இந்த நபரின் மூலமாகத்தான், கல்வி அவையில உட்கார்ந்து இருக்கிறார அவரின் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கே ரிஸ்க் கொடுக்கறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, உங்கள உதவி செய்யப்படுறவங்க யார் மூலமாக உதவி செய்யறாங்க தெரியுமா? யார் மூலமாக இறைவன் உங்களுக்கு உதவி செய்யறான்னு தெரியுமா? பலகீனமானவர்கள் இருக்கிறாங்களே அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு உதவி செய்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்ப யோசிங்க, இன்னைக்கு நம்ம
என்னென்ன பேச்சுகளை நம்முடைய குடும்பத்தில் ஒரு சொன்னார். ஒருத்தர் இயலாமை இருக்கிறார், அவரால் முடியல, அவரால் வேலை செய்ய முடியல. அதே நேரத்தில் அந்த இயலாமையும் மார்க்கப்பற்றும் அவருக்கு இருக்கிறது, மார்க்கப்பற்றும் இருக்கிறது. அவரு தொழுகைக்கு போறாரு, கடை என்ன செஞ்சிருந்தாரு, அடைச்சிருந்தாரு. என்ன பெரிய பிசினஸ் ஆனா சரி அந்த கடையை அடைச்சிருந்தாரு. ஆனா ஒருத்தர் என்ன செய்யறாரு, அப்படிலாம் இல்லை, தொழுகை போனாலும் பிரச்சனை இல்லை, நான் என்ன செய்ய மாட்டேன், வியாபாரத்தை விட மாட்டேன், ஜும்மாக்குனா தாமதம் போவேன், எனக்கு என்னது பிசினஸ் தான் தேவை. இவர் நல்லா சம்பாதிக்கிறார், ஒருத்தர் என்ன செய்யல, சம்பாதிக்கல. இப்ப நம்ம குடும்பத்தில் என்ன பேசுவாங்க, நம்ம பேசுறது என்ன, குடும்பத்தில் பேசுறது, பெரியவன் தான் என்ன செய்யறான், மாடா உழைக்கிறான், பெரியவன் தான் மாடா உழைக்கிறான், சின்னவன் எங்க பார்த்தாலும் பள்ளி பள்ளி, அவ்வளவா கடைக்கெல்லாம் போறது கிடையாது, கடை என்னது அடைச்சிருக்கும், அவன்கிட்ட என்னது சரியான வியாபாரம் இல்லை, வியாபாரம் பண்ண தெரியல, என் மூத்த பையன் தான் நான் என்ன செய்யறான், கடுமையா உழைக்கிறான். அல்லது அவங்களும் என்ன செய்ய சொல்லி கொடுறாங்க, எங்க அவன், நான் தான் என்ன குடும்பத்தை பார்க்க வேண்டியதா இருக்குது, அவனுக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லை, எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறான், பள்ளி வேலையா போயிருந்தான், அல்ல ஏதாவது ஒண்ணு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இப்ப இங்க பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் மூலமாக அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தான், இவரின் மூலமாகத்தான். யார் இயலாமல் இருந்து, சோம்பேறித்தனம் இல்லை, ஒருத்தர் சோம்பேறிக்காக நிச்சய மாட்டாரு, அவர் வேலைக்கு போகாம இருப்பாரு, அவரை மார்க்கம் சொல்லல, இயலாமையில் இருக்கிறாரு, அதே நேரத்துல மார்க்கப்பற்றோடு இருக்கிறார். இந்த மார்க்கப்பற்றோடு இருந்து எல்லா விதத்திலும் இருக்கக்கூடிய இந்த நபரின் மூலமாகத்தான் நமக்கு உதவி செய்யப்படுகிறது. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் தேவைப்படுது நம்ம குடும்பத்திற்கு, இதற்காக நாம் உழைக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3000 ரூபாய் கொடுத்துட்டான், 1000 ரூபாய் தான் தேவை, ஆனா 3000 ரூபாய் ரப்புல் ஆலமீன் தந்துட்டான். இப்ப நம்முடைய சிந்தனை, நம்முடைய என்ன வரும், நான் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சேன், உழைத்தேன், என்னுடைய உழைப்பின் காரணத்தினாலதான் இந்த 3000 கிடைச்சிட்டு என்பதாக நாம் நினைப்போம். ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லல, மார்க்கம் அதை சொல்லல. என்ன சொல்றது தெரியுமா, அந்த 2000 உனக்கு அதிகப்படியாக யார் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான்னு சொன்னா, நீ பலகீனம் பட்டவர்களுக்கு, ஒருத்தர் பலகீனமாக இருக்கிறான், அந்த நபருக்காக உழைப்பதற்காக நீ ஈடுபட்டாயே, அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு அதிகப்படியாக 2000 ரூபாய் கொடுத்தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் விளங்குற விதமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாம் இதை முதலில் கவனித்துக் கொள்ள வேண்டும். இங்க 2 சகோதரர்களை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான தீர்ப்பை சொல்றாங்க. இதே போன்று 2 சஹாபிகள், இவங்க 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால, ஒரு பெண் சஹாபி ஒரு ஆண் சஹாபி, இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இஸ்லாம் வருவதற்கு முன்னால இவங்க 2 பேரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பிறகு முஸ்லீம் ஆகிறாங்க, இஸ்லாத்துல இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த சஹாபி பெண்மணிக்கும் இந்த சஹாபிக்கும் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்ப இந்த சஹாபி என்ன செய்றாங்க சொன்னா, அந்த பெண்ணிடம், அந்த சஹாபி பெண்ணிடம் தவறான முறையில் நடப்பதற்காக என்ன செய்யறாங்க, அவங்க கையை என்ன செய்யறாங்க, பிடிக்கிறாங்க. ஏற்கனவே ஜாகிலியா காலத்துல 2 பேரும் விபச்சாரத்தில் ஈடுபட்ட காரணத்தினால தவறான எண்ணத்தில் என்ன செய்றாங்க, அவங்க கையை என்ன செய்யறாங்க, பிடிக்கிறாங்க. அப்ப இந்த சஹாபி பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், நாம் இதற்கு முன்னால தவறான விஷயத்தில் இருந்தோம், நாம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா இப்ப நமக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சில உபதேசங்களை பின் அந்த இடத்துல தவறு நடக்கல, அந்த இடத்தில் தவறு நடக்கவில்லை. இப்ப இந்த சஹாபி என்ன செய்றாங்க, போறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது இவர் ஒரு கல்லுல என்ன செய்றாரு, அடிப்படுது, ஒரு தலை என்ன செய்யுது, கல்லுல அடிப்படுது, அடிப்பட்டு கடுமையான காயம், ரத்தம் வடிக்குது. இவர் நேரா என்ன செய்றாரு, தலையில கையை வச்சுட்டு நேரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாரு. போய் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி எனக்கு நடந்தது, இது நடந்திருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நடந்ததான் சொல்றாங்க, இப்படி விபச்சாரம் நான் பண்ண போனா இப்படிலாம் நடந்ததுன்னு சொன்னோன்னே அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அல்லாஹ் உன்னை பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாத்து விட்டான், பெரிய தண்டனை அல்லாஹ் என்ன செய்யறான், உன்னைய காப்பாற்றி விட்டான். நீ செஞ்ச இந்த தவறுக்காக உலகத்திலே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், தண்டனையே கொடுத்துறான். எதற்காக, நாளை மறுமை நாள்ல உனக்கு பெரிய தண்டனை தர இருந்ததான், அதை என்ன செஞ்சான், அல்லாஹ்
காப்பாத்தி விட்டான். இது ஹதீஸ். இதுல நம்ம என்ன யூகிக்கிறோம்? இன்னைக்கு ஒருத்தர் நோயாளியா இருக்கிறாரு. அந்த நோயாளியை நாம் எப்படி பார்க்கிறோம்? இவன் அப்படி எப்படி செஞ்சான் அந்த வயசுல, அதற்காண்டி தான் இவனுக்கு இப்படி கிடந்துட்டான். நம்ம யூகிக்கிறது அப்படித்தானே? ஒருத்தர் கை கால்லாம் முடுக்கப்பட்டு வீட்டுல கிடக்கிறாரு. அவன் செஞ்ச வேலை என்னன்னு தெரியுமா? அதனாலதான் இந்த பாதிப்பு அவனுக்கு. ஆனா நம்ம எதை மறந்துட்டோம்? அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்யறான்? அவரை காப்பாற்ற போறாங்கிறத நம்ம மறந்தாச்சு. அவர் உண்மையிலே தவறு செஞ்சிருக்கட்டும், உண்மையிலே அவரு ஒரு பாவமான விஷயம் செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுறாங்க, யாருக்கு இந்த உலகத்துல கஷ்டம் வழங்கப்படுகிறதோ, யார் அவரு பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறாரோ, அப்போ அவருக்கு என்ன செய்யப்படுது? மறுமை நாளுடைய தண்டனைகள் என்ன செய்யப்படுது? குறைக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன செய்யணும் சொன்னா, இந்த இடத்துக்கு போயிருந்தோம். இவன் உலகத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டதான், இவ்வளவு பாவம் செஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? குடும்பத்தில் உள்ளவர்களே சில நேரம் என்ன ஆயிடுவாங்க தெரியுமா? எப்பண்டா இவங்க மூத்தாக மாட்டாங்க. வீட்டுல வயதானவர்கள் ஸ்டோக் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டோக் வந்துட்டு ஒரு வயதானவருக்கு பார்க்க முடியல. ஒரு கட்டத்துக்கு எங்க போயிருவாங்க? எல்லாம் பேசிட்டு, இவங்க அது செஞ்சாங்க, இது செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு கடைசியில எப்பண்டா மூத்தாக மாட்டாங்க என்ன வந்துருது? எப்பண்டா மூத்தாக மாட்டாங்க? இப்ப யோசிச்சு பாருங்க, இது தவறான எண்ணம். எப்ப இவங்க மரணிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் வருது, இது தவறான ஒரு எண்ணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு உடல்ல ரூஹ் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யப்படுது? அவங்களால பேச முடியாது, எந்திக்க முடியாது, சிறுநீர் கழிக்க முடியாது. அல்லாஹ் அவங்களுக்கு உடல்ல ரூஹ் இருக்கும்போது உலகத்துக்கு கூடிய ஒவ்வொரு தீமையும் எல்லாம் அழிச்சுட்டே போறான். அங்க மறுமை நாள்ல நன்மையை ஏத்திட்டே போறான். அதே நேரத்துல நம்ம அவங்கள கவனிக்கும் போது என்ன ஏற்படுது? நமக்கு நன்மையும் கூட்டிட்டே போகுது. ஒரு தாய் இருக்கிறாங்க, ஒரு தந்தை இருக்கிறாங்க, இப்படி நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாம் அவர்களை முகம் சலிக்காமல் அவங்களை கவனிக்கும் போது ரெண்டு விஷயம் நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு, அதான் நம்ம ஆசை. நம்ம என்ன ஆசை பண்ணோம்? என்னுடைய உம்மாவோ என்னுடைய வாப்பாவோ நாளை மறுமை நாள்ல கஷ்டப்படக்கூடாது, அங்க என்ன செய்யப்பட கஷ்டப்படக்கூடாது. நம்மள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன செய்யறான்? சோதிச்சு காட்டுறான். இங்கே ரப்பல் ஆலமீன் அழகாக சோதிக்கிறான். ஆனா அதை பத்திலாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். இதனால தான் இவங்களுக்கு இந்த பாதிப்பு, இதனால தான் இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்பதான் சொல்லி காட்டுறோம். இது மோசமான ஒரு யூகமாக இருக்கிறது, மோசமான ஒரு தவறான சிந்தனையா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை தடை செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இதை தடை செய்யறாங்க. இது இரண்டாவது. மூன்றாவது பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வராங்க. இந்த சஹாபி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மனிதர்களிலே சிறந்தவர் நல்லவர் இவர் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. நல்ல மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நல்ல மனிதர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசல. வாராங்க, சலாம் சொல்றாங்க, பதில் சலாம் சொல்றாங்க, கொஞ்சம் பேசுறாங்க, விட்டுறாங்க. அடுத்த நாள் ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இருக்கிறதுலே மனிதர்களிலே மோசமான நபர் என்பதாக அந்த நபரை சொல்றாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதர்கிட்ட நல்லா பேசுறாங்க. யாரை விட? சிறந்த மனிதர்னு சொன்னாங்களா அந்த நபரை விட யார கெட்ட மனிதர் என்று சொன்னாங்களே அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நல்லா பேசுறாங்க, நல்லா சிரிச்சு பேசுறாங்க, மகிழ்ச்சியாக பேசுறாங்க. கெட்டவன்னு சொன்னவங்கள்ட்ட ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நல்ல மனுஷன் சொன்னவங்கள்ட்ட நீங்க பேசல, நீங்க விட்டுட்டீங்க. ஆனா கெட்ட மனிதர்னு சொல்ல அந்த நபர்கிட்ட என்ன செய்றீங்க? நீங்க சிரிச்சு பேசுறீங்களே, நல்ல விதமாக பேசுறீங்களே, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. இப்ப நம்ம நண்பர்கள் வட்டாரம் இருக்கும். அந்த நண்பர்கள் வட்டாரத்துல எப்படியும் ஒரு மோசமான நபர் இருப்பார். நம்ம என்ன முடிவு பண்ணிடுவோம்? அவங்க கூட சேரும்போது, இவன் அவங்க கூட சேர்றான்னா இவனும் அவன மாதிரிதான், இவனுக்கு எல்லா பழக்கமும் இருக்கும், முடிவு பண்ணிடுவோம், நீ அவங்க கூட சேராத. நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, இவன் அந்த பழக்கத்தை செய்ய மாட்டான், இவன் இந்த கெட்ட எண்ணத்துல இருக்க மாட்டான் அப்படிங்கிற
சிந்தனை இருக்காது, முடிவு பண்ணிடுவாங்க. அவங்க கூட இருக்கிறான்னு சொன்னா 2 பேரும் கூட்டு களவாணி தான். 2 பேரும் யாரு? கூட்டு களவாணி தான். இந்த எண்ணத்துக்கு போயிரும். இங்க யாரு அப்படி பார்த்தா? இப்போ இங்க யாரு கெட்டவராக மாறி விடுகிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட பேசுறாங்க? நல்லா சிரிச்சு சிரிச்சு கெட்டவர்கிட்ட தான் பேசுனாங்க. அப்ப நம்ம இங்க ஏன் இந்த பேச்சு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டுன்னு சொல்றாங்க, மனிதர்களிலேயே மிகவும் மோசமானவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்துல மாலை மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்துல மனிதர்களிலே மிக மோசமானது தெரியுமா? பிறர் நாவினால் யார் தீங்கு கொடுக்கிறாங்களோ அவர் உலகத்தில் அந்த தீங்கை கண்டு மக்கள் அவருக்கு என்ன செய்வாங்க? கண்ணியம் கொடுப்பாங்க. உலகத்துல பிறரின் மூலமாக தீங்கு வழங்கப்படும் என்று பயந்து அந்த நபருக்கு மனிதர்கள் கண்ணியம் கொடுப்பாங்க. அவன்கிட்ட பேசாம விட்டா என்ன செய்யப்படும்? பேசாம விட்டா கூட கொஞ்சம் என்ன செய்வான்? ரொம்ப மனிதர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பான். அதனால நான் என்ன செஞ்சேன்? அவரை கூட்டு பேசினேன். இந்த கண்ணியம் எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு? ஏன் விட்டு அழகா நான் பேசினேன் தெரியுமா? என்ன காரணம் சொன்னா, இவன் மனிதர்களுக்கு என்ன செய்வான்? கஷ்டத்தை கொடுப்பான். அதை பயந்து அவளுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி யாருக்கு கண்ணியம் கொடுக்கப்படுதோ அவர்கள் யார்? மனிதர்களே மிகவும் அல்லாஹ்விடத்திலே மோசமானவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மார்க்கத்துல 2 விஷயம் இருக்கு. ஷர்ருல் ஷர், ஹைருல் ஹைர் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்மையில 2 எண்ணா. ஒரு நன்மை, அதை விட சிறந்த நன்மை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு. ஜாஃபர் ரலியல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பண்ண கேட்கிறாங்க. அப்போ நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு யார் சொன்னா? நல்ல இளமையான ஒரு சஹாபி. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஏன் விதவை பெண்ணை நீ கல்யாணம் பண்ற? விதவை பெண்ணை ஏன் கல்யாணம் பண்ற? ஒரு இளமை பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே, நீங்க நல்ல சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இங்க 2 நன்மையை சொல்றாங்க. 2 நன்மை இருக்கு. விதவை பெண்ணை திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொன்னா மார்க்க எந்த ஒரு தடையும் வைக்கல, பண்ணலாம். அதே நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஒரு இளமை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமே. இது 2ல எது நல்லது? ஜாஃபர் ரலியல்லாஹுவுக்கு விதவை பெண்ணை கல்யாணம் பண்றது நல்லது. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு 9 சகோதரிகள். வாப்பாவும் ஷஹீத் ஆயிட்டாங்க, உம்மாவும் மௌத்தாயிட்டாங்க. இப்ப யாரு? 9 சகோதரிகள் இருக்கிறாங்க. இந்த சகோதரிகளை யாரு பார்க்கணும்? ஒரு இளமை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா 9ஓட 10ஆ மாறிடும். ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க சொன்னா இந்த குழந்தைகள் என்ன செய்வாங்க? அவங்க இந்த சகோதரிகளை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதனாலதான் நான் என்ன செய்யறேன், இந்த நபரை இந்த பெண்மணியை திருமணம் பண்ண. இது என்னது? ஹைருல் ஹைர், நன்மையில அதிகமான நன்மை. 2 நன்மை இருக்குது, இதுல நன்மையில அதிகமான நன்மை எடுக்கிறாங்க. அதே நேரத்துல இதே போன்ற தீங்குல 2. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பேசினாங்கன்னா, பேசுனதுனால தீமை குறைக்கப்பட்டு விட்டது. பேசாம விட்டுட்டாங்க சொன்னா கூட கொஞ்சம் என்ன செய்யும்? தீமை அதிகமாயிரும் அவர்கிட்ட. அப்ப நம்ம இங்க எதை கவனிக்கணும்? 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சொன்னா ரொம்ப மோசமானவனா இருக்கிறான், ரொம்ப மோசமானவனே இருக்கிறான். நம்ம முடிவு பண்ணிரும், இவர் பிஜேபி கூட இருக்கிறாரு, அங்கங்க பேசுறான், அப்ப இவன் என்ன செய்வான்? அப்படிதான் இருப்பான்னு நினைச்சிருவோம். அப்படித்தானே? ஒருத்தர் சும்மா சலாம் கொடுத்து சும்மா நின்று பேசிட்டு இருப்பாரு, இவன் எப்படி பேசினான் அங்க? ஒருத்தர் உண்மையிலே என்ன செய்வாரு? ஒருத்தர் வியாபார தொடர்பு வச்சிருப்பார், யார்கிட்ட? இஸ்லாத்தை அழிக்கணுங்கிற இடத்துல இருக்கக்கூடியவர்கிட்ட வியாபார தொடர்பு வச்சிருப்பாரு. முடிவு பண்ணிடுவோம், இவன் ஏன் வியாபாரம் பண்றான், இவன் தான் மோசமானவன் ஆச்சே, இவனோட ஏன் தொடர்பு வச்சுட்டான்? எதை நம்ம கவனிக்க மாட்டோம்? பண்றதை விட பண்ணாம இருந்தா இது தீங்கு அதிகமா இருக்கும். அவன் பண்ணிட்டேன்னா தீமை குறைவா இருக்கும், பண்ணலன்னு சொன்னா அதிகமா இருக்கும். அப்ப நம்ம முடிவு பண்ணிடுறோம், இவன் நிச்சயமா இதுக்காண்டிதான் இருக்கிறோம், இவன் மோசமானவன் தான், இவன் அவங்களோட அது பழகிறான் என்பதாக நாம் முடிவு பண்ணிக்கிறோம். பாருங்க, சின்ன விஷயத்தை கூட மார்க்கம் அழகாக நமக்கு சொல்லி காட்டுறது. நம்ம இந்த யூகத்தை வச்சு இவ்வளவு பெரிய மோசமான காரியங்கள்ல இன்றைக்கு இஸ்லாம் மோசமான காரியங்கள் தப்பு தப்பா அவங்க நினைச்சு அவங்க மோசமா யார்கிட்ட பழகிறான், எதுக்கு பழகிறான் என்கின்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் நாம் உடனே முடிவு பண்ணிடுவோம், இவன் இந்த காரியத்திற்காகத்தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று முக்கியமான விஷயம், நாம் யாரை இழிவாக கருதுகிறோமோ தவறாக கருதுகிறோமோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக இருப்பார்கள். நம்ம ஒருத்தரை தவறாக நினைக்கிறோம் சொன்னா அந்த நபர் அல்லாஹ்விடத்துல சிறந்தவராக இருப்பார்.
இமாம் அஹ்மது ரஹிமுல்லாஹுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம். இமாம் அஹ்மது ரஹிமுல்லாஹுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன வரலாறு சம்பவம் என்று சொன்னால், பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நடந்து கொண்டான் என்பதற்காக. இவர் ஒரு ஊருக்கு போறாரு. ஊர்ல அந்த பள்ளியில் நேரத்தை கழிக்கிறார். இரவு நேரம் வந்துட்டு பள்ளியில தங்கலாம் நினைக்கிறாரு. ஆனா பள்ளியுடைய அந்த ஹாரிஸ், அந்த பள்ளியில காவலாளியா இருக்கக்கூடியவர், நைட்டுலாம் இங்க தங்கக்கூடாது என்பதா சொல்றாங்க. இவர் வாக்குவாதத்தில் ஈடுபட, அஹமது நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறேன், நான் தங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க விடமாட்டுக்காங்க, நீங்க தங்கவே கூடாதுன்னு சொல்லி. தெரியல இந்த ஹாரிஸ், இந்த காவலாளிக்கு இமாம் அஹமது யாருன்னு தெரியல. சட்டையை பிடிச்சி இழுத்து வந்து நினைச்சிடாரு, பள்ளிக்கு வெளில விடுறாரு. பிறகு பள்ளியை அடைச்சிருந்தாரு. இமாம் அஹமது அவங்க என்ன செய்றாங்க சொன்னா, நேரா ஒரு கடைக்கு பக்கத்துல போய் இருக்கிறாங்க. அந்த கடை ரொட்டி சொல்லக்கூடிய நபர். அந்த கடை பக்கத்துல என்ன செய்றாரு, இமாம் அஹமது அவங்க படுக்கிறாங்க. இப்ப இந்த நபர் தூங்கும் போது கடையை ஒட்டி தூங்குறாங்க. இந்த நபர் என்ன செய்றாரு, ரொட்டி சுடுறாரு. இன்னைக்கு நம்ம சில வேலைகளை வைத்து மனிதர் என்ன செய்வோம், கணக்கிட்டுருவோம். வேலைகளை வச்சு ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பாக்குறாருன்னா அவர் தான் யாரு, பெரியவர். தங்க கடை வச்சிருக்கிறாரா, அவர் தான் யாரு, மதிக்கத்தக்கவர். பெரிய வியாபாரம் பார்த்தா என்னது, அவரு மதிக்கத்தவர். இவன் நல்லவனா இருப்பான், இவன் நல்ல விதமா இருக்கும் சொல்லி. இதே ஒரு மோசமான, அதாவது வேலை அவருக்கு கம்மியா இருக்காரு, ஒருத்தர் டீ கடையில நிக்கிறாரு, அல்லது வேற ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சாலும் நம்ம முடிவு பண்ணிடுவோம், இவன்கிட்ட நம்ம ஒரு எப்படி பழகணும், அவர்கிட்ட பழகின மாதிரி பழகக்கூடாது, இவன் நம்ம கீழே வச்சுக்கணும், அவரு கீழே நம்ம இருக்கணும், இவர் நம்ம கீழே வச்சுக்கணும் சொல்லி வேலைகளை வச்சு மதிப்பீடு என்ன செய்வோம் சொன்னா நாம் நடந்து கொள்வோம். இங்க பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நடந்து கொண்டான்னு பாருங்க. இவர் படுத்தாச்சு. இவங்க இமாம் அஹ்மது அவங்க, இவர் இந்த ரொட்டி கடைக்காரர் ரொட்டி சுடுறாரு. ரொட்டி சுடும் போது, ரொட்டி எடுத்து வைக்கும் போது, கல்ல வைக்கும் போது அஸ்தகுஃபிருல்லாஹ், ஒவ்வொரு ரொட்டியும் எடுத்து வைக்கிறாரு. அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. இந்த திக்ர் இமாம் அஹ்மதுக்கு அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னடா ஒவ்வொரு ரொட்டியும் வைக்கும்போது இவர் அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ் சொல்லி எந்திரிச்சு கேட்கிறாரு, ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க, எப்போதும் திக்ர்ல தான் இருப்பீங்களா? ஆமா, நான் எப்போதுமே திக்ர்ல தான் இருப்பேன், நான் அல்லாஹ்வை நினைத்து கொண்டுதான் இருப்பேன். அப்ப இமாம் அஹ்மது கேட்கிறாங்க, இப்ப நீங்க அல்லாஹ் நினைச்சிட்டே இருக்கிறீங்களா, இதனால உங்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன? இப்படி திக்ர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைச்ச நன்மை என்ன? அப்ப அவரு சொன்னாரு, எனக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், நான் இதுவரைக்கும் செய்த பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. நான் திக்ரு செய்ததுனால நான் என்னென்ன பிரார்த்தனை இதுவரை செஞ்சிருக்கிறேனோ எல்லா பிரார்த்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். இல்லா வாஹிதா, ஒரே ஒரு பிரார்த்தனை தவிர. எல்லாத்தையும் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், ஒன்ன தவிர. உடனே இமாம் அஹ்மது கேட்கிறாங்க, அது என்ன பிரார்த்தனை, எது அல்லாஹ் ஏத்துக்கல? அப்ப அவரு சொல்றாரு, எனக்கு ரொம்ப ஆசை. என்ன ஆசை தெரியுமா? இமாம் அஹ்மதை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. எனக்கு ரொம்ப ஆசை என்னது, என் வாழ்நாள இமாம் அஹ்மதை பார்க்கணும் சொல்லி. இமாம் அஹ்மது ரஹிமத்துல்லாஹுங்க ஆச்சரியத்தை சொல்றாங்க, வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, உனக்காகத்தான் நான் பள்ளியிலிருந்து இழுத்து வெளியே விடப்பட்டு விட்டேன். உனக்காகத்தான் என்ன செஞ்சேன், பள்ளியிலிருந்து இழுத்து கொண்டு வெளில விடப்பட்டு விட்டேன். இங்க அல்லாஹ் யார பார்க்கறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரோடு இருக்கிறான்? நம்ம ஒருத்தர் செஞ்சிருப்போம், யூகிச்சு வச்சிருப்போம். ஆனா அவர் யாரு? அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரியவராக இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி காட்டுறாங்க, மனிதர்களை புழுதி அடைந்தவர்களாக இருப்பார்கள், அவர்கள் சட்டை சரியான முறை, ஆடைகள் சரியான முறையில் இருக்காது. ஆனா இவங்க, இந்த நபர்கள், ஒலவ் அக்ஸமு பில்லாஹி, இந்த நபர்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு செய்தாங்கன்னு சொன்னா, இது நடந்தே ஆகணும் இறைவா அப்படின்னு சொல்லி சத்தியமிட்டு சொன்னாங்க சொன்னா, ல அஸம்மஹு, அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுவான். ஆனா நம்ம அவங்கள என்ன செய்வோம், கண்டுக்கிடவே மாட்டோம். இவன் இப்படி இருப்பான், இவன்கிட்ட போய் என்ன பேசுறது என்பதாக நாம் அவர்களை பற்றி நம்முடைய மனதுல ஒரு யூகத்தில் இருப்போம். ஆனா அல்லாஹ் அவர்களை அவனிடத்துல செஞ்சுவான், சிறந்தனாக வைத்திருப்பான். நம்ம யார்கிட்ட பழகணும், எப்படி பழகணும், யாரை எப்படி நினைக்க வேண்டும் என்பதை மார்க்கம் அழகாக சொல்லி காட்டுது. ஆனா நம்ம அதை பற்றி யோசிக்கவில்லை. இதே போன்றுதான் ஒரு நபர், நம்ம யாரையும் இப்படி மோசமாக நினைக்க கூடாது என்பதற்காக இதே போன்றுதான் அப்துல் மலிக் மர்வானுடைய ஆட்சி காலத்தில் நடக்குது. பஞ்சம் ஏற்படுகிறது மதீனால.
மதீனாவில் பஞ்சம் ஏற்படுகிறது. ஒருத்தர் அந்த இடத்துல இவர் தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு வராங்க, பஞ்சத்துடைய இந்த நேரத்துல. அப்போ ஒரு பிரார்த்தனை கேட்கிறாங்க, இறைவா உன் மீது ஆணையாக இந்த பஞ்சத்தை நீர்ப்பதற்காக நீ மழையை இறக்கு என்பதாக சொல்றாங்க. இந்த நபர் பிரார்த்தனை செய்யறத இந்த மன்னர் கேட்கிறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர் துவா செஞ்ச உடனே மழை என்ன செய்யறான், அல்லாஹ் கொண்டு வந்துருதான், மேகங்களை கொண்டு வந்து மழை பெய்ய வைக்கிறான். இவர் யாரு என்பதை இவர் பாக்குறாரு. பார்த்துட்டு இவர் பேசுறதுக்கு முன்னாடி இந்த நபர் அந்த இடத்த விட்டு போயிறாரு. மன்னர் பார்த்துட்டாரு, ஆளை பார்த்துட்டாரு. அதுக்கு முன்னாடி இவர் பேருதாரு. இவரை பேச முடியல. தொழுகையெல்லாம் முடிஞ்சிட்டு, ஃபஜ்ர் தொழுகையெல்லாம் முடிஞ்சிட்டு இவர் பள்ளிக்கு வெளில போய் பார்த்தான்னு சொன்னா அந்த நபரை அடையாளம் கண்டு விட்டார். அந்த நபர் பள்ளி வெளில உட்காந்து என்ன செய்யறாங்க, செருப்பு தச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவரு செருப்பு தச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், இந்த மழையை எல்லாம் ஏன் கொடுக்குறான், நம்ம ஏன் இவ்வளவு நல்லா வாழ்றோம், நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுக்கான காரணம் யாருன்னே தெரியாது. நம்ம யார ஒருத்தரை மோசமாக நினைக்கிறோமோ, யாரை நம்ம இழிவாக கருதி கொண்டிருக்கிறோமோ, யாரை பத்தி நம்மள்ட்ட தவறான எண்ணங்கள் இருக்கிறதோ, அவர்கள் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரிஸ்க கொடுப்பான். இந்த உலகத்தை நிச்சயமா அல்லாஹ் ஏன் கொண்டிருப்பான். இதைத்தான் நபிசுல்லா சொன்னாங்க, ஒலவ் அக்ஸம பில்லாஹி, இவங்க அல்லாஹ் மீது சத்தியமிட்டு செய்தான் சொன்னாங்க, இறைவா இதை நடத்தியே நீ காட்டு உன் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லி சத்தியமிட்டு சொன்னாங்கன்னா அல்லாஹ் அதை நடத்தி காட்டுவான். பிறரை பற்றி நாம் இப்படியெல்லாம் யூகிப்பது தவறாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்ப்பு கொடுக்கும் போது கூட இதான் முக்கியமானது. ஒரு சஹாபி வராரு, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட புகார் செய்றாங்க, இறைவா அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை என்னுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார். என் சொத்தெல்லாம் அவரு எடுத்துக்கிட்டாரு, எடுத்துட்டு எனக்கு எதுவுமே தரமாட்டுக்காரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை கூப்பிடுறாங்க, அவருடைய தந்தையை கூப்பிடுறாங்க. இவர் வாரார், தந்தை வயதானவரா வராங்க. அப்போ இந்த இடத்துல தந்தைகிட்ட கேட்கிறாங்க, என்ன காரணம் இப்படி உங்க சொத்துக்கெல்லாம் எடுக்கிறீங்களா சொன்னா, ஆமா அவருடைய சொத்தெல்லாம் நான் எடுக்கிறேன். ஏன் தெரியுமா, என்னுடைய இளமையில அவர் சொல்றாரு அந்த தந்தை, என்னுடைய இளமையில நான் என்னுடைய மகனுக்கு அவன் என்னென்ன கேட்டானோ என்னுடைய இளமையில நான் சம்பாதிச்சு என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்தேன். இப்ப நான் முதுமை ஆயிட்டேன். இந்த முதுமையில அவற்று இருக்கக்கூடிய சொத்துக்களை நான் எடுத்து என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய சகோதரிகளுக்காக, என் சகோதரிகளுக்காக நான் கொடுக்கிறேன், என் சகோதரிகளுக்காக நான் கொடுக்கிறேன். அப்ப நபிகள் நாயகம் என்ன தீர்ப்பு சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட் பண்ணார்ல, புகார் கொடுத்த அவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீயும் உன்னுடைய செல்வம் உன்னுடைய தந்தைக்குரியது. உன் செல்வம் மட்டுமல்ல, நீயும் உன் சொத்து நீ சேர்த்து வச்சிருக்கல, அந்த சொத்து யாருக்குரியது, உன் வாப்பாக்குரியது. இன்னைக்கு எங்க அவர் சம்பாதிச்சாரு, நான் தான் சம்பாதிச்சிருக்கிறேன். அதாவது வீட்டுல சம்பாதிக்காத ஒரு தந்தை இருந்தார் என்று சொன்னால் அவரை பற்றி எப்படியெல்லாம் தவறாக பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். யாரு, நம்மை பெற்றெடுத்த தந்தை. நம்மை பெற்றெடுத்த தந்தைய அவர் சம்பாதிக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான், அவருக்கு அங்க மதிப்பு இருக்குதா, இல்ல. அவரை பற்றியுள்ள தவறான எண்ணங்கள், அவரை பற்றி இவர் ஏன் வேலைக்கு போகாம இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் கூட நம்ம மனசுல வந்து சொன்னா அவ்வளவுதான், நம்ம அழிந்து விட்டோம், நம்முடைய நன்மைகள் அழிந்துட்டோம். ஏன் ரசூலுல்லாஹி அவங்க சொல்லிட்டாங்க, உன் செல்வம் மட்டுமல்ல நீனே யாருக்குரியதான், உங்க வாப்பாக்குரியவர் தான். அப்ப இதையெல்லாம் ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட தீர்ப்பு கொடுக்க ஒருத்தர் புகார் அளிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் யூகத்தின் அடிப்படையில் சில தீர்ப்பு கொடுக்கல, அங்க பாக்குறாங்க எது உண்மை எது யதார்த்தம் என்பதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கறாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி நடப்பதே இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் யூகத்தின் அடிப்படையில் தான் சில விஷயங்கள் நடந்து கொண்டோம். இதே நிலைதான் சஹாபாக்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு அப்புறம் சஹாபாக்களும் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, பிறரை யூகிக்காம எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வீட்டுக்கு போறாங்க, அவங்களுடைய ஆட்சி காலத்துல வீட்டுக்கு போறாங்க. இது உமர் இப்னு கத்தாப் எல்லாம் பாக்குறாங்க, உமர் எல்லாம் அவங்க பாக்குறாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுக்கே போறாங்க, அபூபக்கர் எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுக்கே போறாங்களே அப்படின்னு சொல்லி அபூபக்கர் போன பிறகு இவங்க போறாங்க.
அந்த வீட்டுல போய் பார்த்தாங்க சொன்னா, ஒரு பெண்மணி, கண்ணு தெரியாத ஒரு பெண்மணி. இந்த பெண்மணிக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு எல்லா வேலையும் என்ன செய்றாங்க, செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லா வேலையும் செஞ்சு, வீடை கூட்டுறது, வீட்டை சுத்தம் படுத்துறது, அந்த பெண்மணிக்காக உணவு தயார் செய்யறது, இப்படி எல்லா வேலையும் பார்க்கறாங்க. இது உமர் இப்னு கத்தாப் எல்லாம் கவனிக்கிறாங்க. கவனித்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு மரணம் அடைஞ்சிருந்தாங்க. பிறகு இந்த வேலை யார் பண்றா? உமர் இப்னு கத்தாப் எல்லாம் போறாங்க. அதை போன்ற வீட்டு கிளீன் பண்றாங்க. அந்த பெண்மணிக்கு என்ன செய்றாங்க, உணவுகளை கொடுக்குறாங்க. அப்ப அந்த பெண்மணி பேருத்தன் சாப்பிடும்போது உமர் இல்லாட்ட கேட்கிறாங்க, எங்க உன்னுடைய சகோதரன் மரணித்து விட்டாரா? உமர் இல்லாக்கு ஆச்சரியம், இன்னும் உங்க சகோதரன் மூத்தாயிட்டாரா? அப்போ உமர்ல ஆச்சரியப்படுறாரு. எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் அவரு செய்யற எல்லா வேலையும் செய்யறேனே, அவர் என்னென்ன வேலை செஞ்சாரோ எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன், எப்படி உங்களுக்கு அவர் மூத்தாயிட்டாருன்னு தெரியும்? அப்ப அந்த பெண்மணி, கண்ணு தெரியாத பெண்மணி சொல்றாங்க, நீ பேரத்தம்பளம் கொடுத்தீங்களா, அந்த பேரத்தம்பளத்துல முன்னாடி பார்ப்போம், நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த விதையை எடுத்துரும், அந்த கொட்டையை எடுத்துரும், ஆனா மேல என்ன இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். நீ அதை என்ன செய்யல, எடுத்து கொடுக்கல. உன் சகோதரர் என்ன தெரியுமா செய்வாரு, அதையும் என்ன செய்வாரு, பேரத்தம்பளம் கொடுக்கும்போது அதையும் பிச்சு கொடுப்பாரு. அது மூலமாகத்தான் நான் நடந்து கொண்டேன். சிறிது காலம் போது இந்த பெண்மணிக்கு நோய் அதிகமாகுது. இந்த பெண்மணிக்கு நோய் அதிகமாகுது. நோய் அதிகமானதுல இவங்களுக்கு குஷ்டநோய் வந்துட்டு, குஷ்டநோய் வந்துட்டு இந்த பெண்மணி அந்த நோயோட எங்க போறாங்க, உம்ராக்கு போறாங்க. உம்ரா பண்ணும்போது அந்த மக்களுக்கு கஷ்டமாயிருது, அந்த தண்ணி எல்லாம் வெளில வருது, அது மூலமாக துர்நாற்றம் ஏற்படுகிறது. இந்த துர்நாற்றம் ஏற்படும் போது நேரம் இந்த மக்கள்லாம் வந்து உமர் இல்லாட்ட சொல்றாங்க, அந்த பெண்மணி என்ன செய்ய வேண்டாம், உம்ராக்கு வர வேண்டாம்னு சொல்லுங்க, உம்ராக்கு வர வேண்டாம்னு சொல்லுங்க, ஏன்னா எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. நேரா என்ன செய்யறாங்க தெரியுமா, உமர் இப்னு கத்தாப் அந்த பெண்மணி போறாங்க, போய் சொல்றாங்க, யா அஜூஸா லா துதின் நாஸ், கண்ணு தெரியாதல நீ என்ன செய்யாத, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காத. உண்மையில மக்கள் என்ன செய்ய கஷ்டப்படுறாங்க, நீ வீட்டிலே இருந்துக்கோ, நீ வீட்டுல இருந்துக்கோ, உன்னால என்ன செய்ய மக்கள் கஷ்டப்படுறாங்க, நீ வீட்டுல இருந்துக்கோ அப்படின்னு சொன்னா, இந்த பெண்மணி வீட்டுல இருக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இந்த பெண்மணியும் வீட்டுல இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வரலாற்றை நாம் எப்படி அறிந்துக்கணும் தெரியுமா? தல்ஹத் இப்னு பர்ரா என்கின்ற நபித்தோழர், தல்ஹத் இப்னு பர்ரா என்கின்ற நபித்தோழர் எப்படி அவ்வக்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் பார்க்க போனாங்களோ, அதே போன்று இவர் தல்ஹத் இப்னு பர்ரா அவங்க ஒவ்வொரு தடவை என்ன செய்யறாங்க, போய் பாக்குறாங்க, உமர் இல்லாவோட இரவை போய் பாக்குறாங்க. எங்கடா உமர்ல எப்ப பார்த்தாலும் இரவுல ஒரு வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்களே, அதை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போறாங்களே, அதை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போறாங்களே, என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி இவங்க போய் என்ன செய்றாங்க, போய் நிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கா போறாங்களே இரவு நேரத்துல, என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி தல்ஹத் இப்னு பர்ரா போய் அந்த பெண்மணி வீட்டுல கேட்கும் போது இந்த சம்பவத்தை எல்லாம் இந்த பெண்மணி சொல்றாங்க. அப்போ தல்ஹத் இப்னு பர்ரா சொல்றாங்க, இனிமேல் நான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய அசர்களை அவங்களை பின்தொடர்ந்து நான் போக மாட்டேன். இவர் வந்தது, இவர் பின்தொடர்ந்து போயிருக்கிறாரு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டாரு, என்ன முடிவு பண்ணிட்டாரு, இனிமே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய அசரை நான் பின்தொடர மாட்டேன். இன்னைக்கு நம்ம என்னன்னே தெரியாது, அப்படிதானே? ஒரு சாதாரண ஒரு பெண்மணிகிட்ட பேசிட்டு தான் போதும், அவர் தவறான எண்ணத்திலே பேசிட்டு போறாரு, விட்டுட்டு போயிருங்க. ஒரு பெண்மணிகிட்ட பேசிட்டா போதும், அவ்வளவுதான். இங்க நம்ம கதையை கட்டிடுவோம், இங்க எல்லா கதையும் கட்டிடுவோம். கட்டுறது மட்டுமல்லாமல் பேசிடுவோம். நம்ம எங்க பேசிடுவோம், பேஸ்புக்ல. நான் இப்படி ஒரு நபரை பார்த்தேன், அவர் 5 பேரை மட்டும் சொல்ல மாட்டோம், எல்லாத்தையும் சொல்லிடுவோம். 5 வக்து தொழக்கூடியவர், இந்த கடையில டீ குடிக்கக்கூடியவர், இந்த சட்டை போட்டவர், இவர் இந்த பெண்ணுடன் தொடர்போடு இருக்கிறார், என்ன பேரை மட்டும் இருக்காது, மற்ற எல்லாத்தையும் போட்டு பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்ல என்ன செய்ய அனுப்பி வச்சிருவோம். இவருக்கு நான் இந்த இந்த செய்தியின் மூலமாக நான் அவருக்கு நான் என்ன செய்ய அழைப்பு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பறைப்புட்டுறது. என்ன நடந்தது, ஏது நடந்தது, இதையெல்லாம் நம்ம கேட்காம பார்த்ததை வச்சு என்ன செய்யறோம், முடிவு பண்ணிருந்தோம். இங்க என்ன செய்யறாங்க, எதற்காக நடந்தது என்பதை இவர் தல்ஹத் இப்னு பர்ரா போய் பார்த்த போதுதான் தெரிஞ்சு, எல்லா நன்மையான காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருந்தார். உண்மையில நம்ம ஒருத்தருங்க இருக்கிறாங்கன்னு வச்சாங்களேன், ஒருங்க விதவையாகவோ அல்லது பலகீனமாக்கப்பட்டிருக்கிறாங்க, மாசம் மாசம் ஒருத்தர் பைசா கொடுத்துட்டா என்ன நடக்கும், இங்க மாசம் மாசம் ஒருத்தர் அந்த குடும்பத்துக்கு பைசா கொடுக்கிறாரு, அவ்வளவுதான், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்முடைய
விரல்கள் எல்லாம் அழகாக பேசும். நம்முடைய விரல்கள் எல்லாம் நல்ல விதத்தில் என்ன செய்யும், பேசும். நம்முடைய மனம் சொல்லி விரல்கள் மாஷா அல்லான்னு சொல்லி என்னென்ன பேசணுமோ அதையெல்லாம் பேசி என்ன சொல்லிடும். இந்த மோசமான காரியம் எப்படிப்பட்டது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன செய்வோம் தெரியுமா? நாளை மறுமை நாள்ல உங்களுடைய வாய்க்கு நம்ம என்ன செய்வோம், முத்திரை விட்டுருவோம். துக்கல்லிமு ஐதீக்கும், உங்களுடைய கரங்கள் என்ன செய்யும், பேசும். உங்களுடைய கால்கள் பேசும். உங்களுடைய கைகளும் கரங்களும் பேசும். இந்த கைகளும் கரங்களும் பேசுது. என்ன பேசுது? நான் இவனை அதை செஞ்சேன், அப்படி நினைச்சேன், இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசும். நாளை மறுமை நாள்ல தப்பிக்க முடியுமா? இந்த எண்ணத்தின் மூலமாகவே நாம் மிகவும் மோசமான நபராக அல்லாஹ்விடத்துல கருதப்படுகிறோம். ஆனா இந்த எண்ணத்தை பற்றி எல்லாம், இந்த தவறான எண்ணத்தை பற்றி எல்லாம் நாம் இன்றைக்கு யோசிப்பதே கிடையாது. அடுத்தது பாருங்க, இதே போன்று இன்னொரு சம்பவம். ஹாலித் ரலியல்லாஹு அவங்க போர் செய்து கொண்டிருக்கிறாங்க. உடனே ஜும்மா பண்ணிக்கிற போருக்காக போயிருக்கிறாங்க. அப்ப ஜும்மா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை பார்க்கறாங்க. படிச்சுட்டு ஜும்மா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இறங்குறாங்க. இரண்டாவது குத்துபாவை அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு பண்ண சொல்றாங்க. ரெண்டாவது குத்துபா பண்ணி முடிச்சு தொழுகையெல்லாம் முடிச்ச பிறகு அந்த கடிதத்தில் உள்ளதை படிக்கிறாங்க. எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்குது. யார்கிட்ட இருந்து தெரியுமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது. என்ன கடிதம்? என்னை தளபதி என்கின்ற பொறுப்பிலிருந்து நீங்க சொல்லியிருக்கிறாங்க. தளபதி என்கின்ற பொறுப்பிலிருந்து நீங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் இந்த இடத்துல இருந்து, இந்த நேரத்திலிருந்து தளபதி கிடையாது. எனக்கு பதிலாக அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் அவர்கள் நியமிக்க சொன்னாங்க. ஒருத்தர் பொறுப்புல வச்சா ஏன் தெரியுமா உங்களை பொறுப்புல வச்சாங்க? நம்ம பேசிடுவோம். ஒரு ஆள் பொறுப்புல வந்துட்டா முடிஞ்சு போச்சு. இவர் பொறுப்புக்கு வர காரணம் என்ன தெரியுமா? என்னென்ன காரணம்? அவருக்கும் உங்களுக்கு என்னது, ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் இருக்குது. அதனாலதான் இவர் பொறுப்புக்கு வந்திருக்காரு. இவர் ஏன் தெரியுமா பொறுப்புக்கு வைக்கல? இவருக்கு ஏன் தெரியுமா பொறுப்பு வைக்கல? என்னென்ன காரணம்? இந்த காரணம். இங்க ஹாலித் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய நபர், தளபதி. தளபதினா சாதாரண இல்ல. தளபதி என்று சொன்னா சாதாரண ஒரு விஷயம் இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. சின்ன பொறுப்புல இருந்து நம்மளை மாத்தி விட்டாலும் கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மளால அதை சகிச்சு கொள்ள முடியாது. இங்க பெரிய நபராக இருந்து தளபதி பொறுப்பு வந்து என்ன செய்தாங்க, இறக்கிட்டாங்க. இந்த ஹாலித் ரலியல்லாஹு இறக்கிய காரணத்தினால, தளபதி பொறுப்புல வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தன்னை இறக்கியது காரணத்தினால ஒரு தவறான எண்ணம் கூட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பண்ணல. ஒரு எண்ணம் கூட தவறான எண்ணம் வரல. போரெல்லாம் முடிஞ்ச பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுவை கூப்பிட்டு அதனுடைய காரணத்தை சொல்றாங்க. இவரா போய் கேட்கல. யாரு? ஹாலித் ரலியல்லாஹு போய் கேட்கல. இங்கே நம்ம சண்டை போட்டுருவோம், அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம பாக்குறோமே, பொறுப்புல இருந்து தூக்குனாலோ அல்லது பொறுப்பு கிடைக்காலோ அவ்வளவுதான், நம்ம என்ன செஞ்சிருவோம், இங்க அவ்வளவுதான். நமக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து இங்க சண்டை தான் நடக்கும். ஆனா இங்க பாருங்க, ஹாலித் ரலியல்லாஹு கேட்கவே இல்லை. போய் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. நான் ஏன் தெரியுமா உன்னை பொறுப்புல இருந்து தூக்குனேன்? காரணம் என்ன தெரியுமா? இங்க மக்கள்கிட்ட ஒரு பேச்சு அடிபட்டுட்டு. என்ன பேச்சு? ஹாலித் எந்த போருக்கெல்லாம் தளபதியாக இருக்கிறாரோ அந்த போர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விடும். என்ன பேச்சு? ஹாலிதா தளபதி, அப்ப அவ்வளவுதான், நம்ம ஜெயிச்சிருவோம். யார்கிட்ட வந்துட்டு? மக்கள்கிட்ட இந்த மாதிரி பேச்சு அடிபட்டது. செய்தி வந்த உடனே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? ஹாலித் போயிட்டாருன்னா நமக்கு வெற்றி என்பதாக என்ன வந்து, யாரை மறந்துதாங்க அவங்க? அல்லாஹ் மறந்துருந்தாங்க. அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ் தான் வெற்றியை கொடுக்குறாங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இல்ல. எண்ணம் அவங்கள்ட்ட இல்லாத காரணத்தினால இந்த எண்ணம் வந்துருது. அதனால தான் என்ன செஞ்சேன், உன்னை இந்த தளபதி பதவியிலிருந்து நீக்கினேன். ஹாலித் ரலியல்லாஹு எந்த ஒரு எண்ணம் போல அவங்க சொல்றாங்க, நான் மரணிக்க எப்படி ஆசைப்படுறேன்? அல்லாஹ்வுடைய பாதையில் நான் ஷஹீதாகத்தான் நான் ஆசைப்பட்டேன். அப்படிதான் மரணிக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு என்ன தேவையில்லை, தளபதிங்கிற பொறுப்பும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. அவனுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாலும், என்ன பொறுப்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுக்கு வந்து இரவு முழுவதும் பாதுகாக்க கொடுக்கிற பொறுப்பு கொடுத்தா அவன் பார்ப்பான். ரசூலுல்லாஹ் அவங்க இந்த நபர்களை தூபா என்கின்ற மரத்துடைய நிழல் கிடைக்கும் என்பதாக சொல்லுவாங்க. அவனுக்கு இரவு முழுவதும் போர்ல பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு கொடுத்தா அவன் பார்ப்பான். போர்ல சண்டை போடாம
வீரர்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்டதா, அதையும் என்ன செய்வான் அவன் பார்ப்பான். தளபதி பொறுப்பு கொடுத்தா அதையும் பார்ப்பான். அவன் என்ன செய்ய மாட்டான், இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இந்த பொறுப்புலாம் எனக்கு தேவையில்லை, அந்த பொறுப்புலாம் தேவையில்லை என்பதான் சொல்ல மாட்டான். அப்படி சொல்றது மட்டும் இல்லாம, நீங்க அவங்களுக்கு கொடுத்தது இந்த நோக்கத்திற்கு தான், எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தது இந்த நோக்கத்துக்கு தான் சொல்லி அவனுடைய எந்த ஒரு எண்ணமும் இருக்காது. அவன் எது அவனுக்கு கடமையாக கொடுக்கப்பட்டிருக்கதோ அந்த கடமையை செய்து போறானே, அந்த அடியானுக்கு, அந்த மனிதனுக்கு தூபா என்கின்ற சொர்க்கத்துல நிழல் தரக்கூடிய அந்த மரத்தின் நிழல் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆக இந்த அளவுக்கு நம்மள்ட்ட இந்த ஹதீஸ்கள், இந்த வரலாற்று சம்பவங்கள்லாம் நம்மள்ட்ட தவறான எண்ணத்திலிருந்து அகன்ற விட வேண்டும், நம்மள்ட்ட தவறான எண்ணம் இருக்கக்கூடாது என்பதை சொல்லி காட்டுறது. சரி, எப்படி தவறான எண்ணம் வராம இருக்கணும், அதுக்கு என்ன வழிமுறை சொல்லி காட்டுது. இப்ப நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு தவறான சிந்தனையே எனக்கு வருது, யாரை பார்த்தாலும். இது எப்படி நான் மீளுவது, அதற்கான விதிமுறைகளை மார்க்கம் என்னென்ன சொல்லி காட்டுது. முதல் விஷயம், இப்படி யாரை பார்த்தாலும் எனக்கு தவறான இந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம சொல்லணும். இந்த ஹதீஸ்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? இதுவரைக்கும் நம்ம சொன்ன ஹதீஸ்களோ அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதா? நான் அடுத்த டாபிக்ல போயிரும். இது நம்ம பார்த்த ஹதீஸ்கள் எல்லாம் பிறரை நாம் தவறாக யூகிக்க கூடாது. ரசூலுல்லாஹி சம்பவங்க அந்த இடங்கள்லாம் தடை செஞ்சுக்கிறாங்க, இப்படி நீங்க யூகிக்காதீங்க அப்படிங்கிறத தடை செஞ்சிருந்தாங்க. இப்ப நான் இந்த தடைகளுக்கு பிறகு எனக்கு இப்படி தவறான எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது, இது நான் எப்படி தப்பிக்கிறது? அந்த பழக்கத்தை என்னால விட முடியல, யாரை பார்த்தாலும் டக்குனு யோசிக்க வந்துடுது, இப்படி நான் எப்படி தப்பிக்கிறது? முதல் விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நாம் இறைவனை பற்றி நல்லெண்ணம் கொள்றது. யாரை பத்தி? அல்லாஹை பற்றி நல்லெண்ணம் கொள்றது முதல் விஷயம். இந்த கெட்டெண்ணம் இருக்க பிறகு பற்றி நம்ம தப்பா யோசிக்கிறோமே, அது எங்க நம்மளை கொண்டு போய் விட்டுருன்னு சொன்னா, அல்லாஹ்வை தவறாக நினைக்கக்கூடிய இடத்துக்கு போய் விட்டுரும். பிறரை பத்தி யூகிச்சு அப்படி நடக்குமா இப்படி யோசிச்சு எங்க கொண்டு போய் விட்டுரும் நம்மள? இறைவனை பற்றி தவறான எண்ணம் கொள்ளக்கூடிய இடத்துக்கு போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஹஸ்னுல் பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்வது நிச்சயமாக வணக்கத்தில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் பத்தி நம்ம நல்லா நினைக்கணும். எப்ப இறைவனை பற்றி நாம் நல்ல விதமாக நினைக்கிறோமோ அப்பவுமே என்ன செய்யறோம்? முதல்ல பிறரை பற்றி தவறான எண்ணம் கொள்வதற்கு விளைகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொல்றாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் கால, அல்லாஹ் சொல்றானா, அன ஐந்த வன்னி அப்தி, நான் என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நான் அவனிடத்திலே நடந்து கொள்கிறேன். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ, எப்படி என்னை யூகிக்கிறானோ அப்படிதான் நான் நடந்து கொள்கிறேன். எப்படி தெரியுமா? இன் வன்னபி கைரன், என்ன அவன் நல்ல விதமாக நினைக்கிறான்னு சொன்னால் ஃபலஹு, அவனுக்கு நல்லதுதான் நடக்கும். என்ன அவன் நல்லதான் நினைக்கிறான், அவனுக்கு என்னதான் நடக்கும்? நல்லதுதான் நடக்கும். ஒயின் லொன்ன ஷர்ரன், அவன் என்னை பத்தி தீங்குதாக நினைக்கிறான், கெட்டதான் நினைக்கிறான், ஃபலஹு, அவனுக்கு என்னதான் ஏற்படும்? தீங்குதான் ஏற்படும். என்ன நம்ம தீங்க நினைக்கிறோம்? அவ்வளவுதான், அல்லாஹ் நம்முடைய வியாபாரத்தை நஷ்டமாக்கிட்டான், நம்முடைய தோபா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்படி நம்ம நினைச்சிட்டோன்னு சொன்னா அல்லாஹ் எப்படிதான் நடந்துக்கிடுவான்? அப்படிதான் நடந்து கொள்வான். நம்ம அல்லாட்ட நல்ல விதமாக நினைக்கிறோம்னு சொன்னா ஏன் ரப்ப அப்படிலாம் செய்ய மாட்டான்? எல்லாம் அப்படிலாம் கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நிச்சயமாக தண்டிக்கக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிடுவான், அல்லாஹ் இது நல்ல காரியமா நடத்துவான் அப்படிங்கிற எண்ணம் யார்கிட்ட வருதோ அல்லாஹ் அப்படியே நடந்து கொள்வான். ஒரு சின்ன ஒரு வரலாற்று கதையை சொல்கிறேன். இது ஹதீஸ் கிடையாது, நான் சொல்ல போறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது கிடையாது. அல்லாஹை பற்றி நல்லெண்ணம் கொண்டதுனால நடந்த நன்மைகள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்தது, பனி இஸ்ராயீல் காலத்தில் நடந்தது. இது ஹதீஸ் அல்ல, இது எழுதப்பட்டிருக்குது. பிதாயா வன் நிஹா என்கின்ற புத்தகத்தில் இது எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம். ஹதீஸ் இல்ல, நபிகள் நாயகம் சொல்லல. இதை ஏன் சொல்ற ஹதீஸ் இல்லையா, அப்ப ஏன் நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம். ஹதீஸ் இல்லாத ஏன் சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸு பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில் நடந்த சம்பவங்களை நீங்க என்ன செய்யுங்க, மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. மன் கதிப அலைய முத்தஅம்மிதன், அப்படி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் என்ன செய்யட்டும்? தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க?
பனி இஸ்ராயல் காலத்துல நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இப்ப இது நம்ம பனி இஸ்ராயல் காலத்துல நடந்த ஒரு சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வராங்க. அல்லாஹ்கிட்ட நல்ல எண்ணம் கொள்றதுனால எவ்வளவு பெரிய நன்மையான காரியம் பாருங்க. ஒரு பெண்மணி வராங்க. பெண்மணி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா மூசா உதுல்லாஹ அய்யர்சுக்னி வலதா, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க, எனக்கு அல்லாஹ் குழந்தை வழங்க வேண்டும் என்பதாக. ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லணும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட போய் பேசுவாங்க? அல்லாஹ்ட்ட போய் பேசுவாங்களே, அதனால சொல்றாங்க. நேரா போறாங்க. அல்லாஹ்ட்ட போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இறைவா இந்த பெண்மணிக்கு நீ குழந்தையை கொடு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்ல, யா மூசா இன்னி கதப்துஹா அகீமா, நான் என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்கேன் விதியில, அகீமா என்பதாக எழுதி வச்சிட்டேன்னா மலடி என்பதாக அவளை எழுதி வச்சுட்டேன், அவளுக்கு என்ன செய்யாது, குழந்தையை பிறக்காது. இந்த பதில சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க. சில ஆண்டுகள் கழித்து திருப்பி அந்த பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க. அதே போன்று சொல்றாங்க, யா மூசா உதுல்லாஹ அய்யர்சுக்னி வலதா, அல்லாஹ் எனக்கு குழந்தை கொடுக்கணும்னு சொல்லி நீ அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க. ரெண்டாவது தடவை ரசூலுல்லாஹ் அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அதே போன்று சொல்றாங்க. அதே பதில தான் அல்லாஹ் திருப்பி சொல்றான். சில ஆண்டுகள் கழித்து மூன்றாவது தடவை அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணி பார்த்து சொல்றாங்க, யா மூசா உதுல்லாஹ அய்யர்சுக்னி வலதா, அல்லாஹ்ட்ட போய் பேசுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். மூணாவது தடவை அதே பதில அல்லாஹ் சொல்றான். நாலாவது தடவை சில ஆண்டுகள் கழிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாக்குறாங்க அந்த பெண்மணிய. அந்த பெண்மணிகிட்ட குழந்தை இருக்குது. சில ஆண்டுகள் கழிச்சு குழந்தை இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் நிக்கிறாங்க. அந்த பெண்மணி கேட்கறாங்க, யார் குழந்தை எழுது? 3 தடவை கேட்டு குழந்தை இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இவனுக்கு குழந்தையோட இருக்கு, யார் குழந்தைன்னா? அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு வழங்கிய குழந்தை, நான் பெற்றெடுத்த குழந்தை. நேரா போறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, இப்படி 3 தடவை வந்து கேட்டேனே, நீ இல்லைன்னு சொன்னீங்க. 3 தடவைனா காலகட்டத்தை நீங்க யோசிக்கோங்க. 3 காலகட்டத்துல சில ஆண்டுகள், ஒவ்வொரு காலகட்டம் சில ஆண்டுகள், இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நீ அந்த பெண்மணி குழந்தை கொடுத்து என்ன காரணம்? அப்ப அல்லாஹ் சொல்றானா, யா மூசா நான் என்ன செய்யணும் தெரியுமா, அவளை அக்கீமா என்பதான் எழுதியிருந்தேன். ஆனா குல்லமா தஅவுத்தனி, அவ என்ன தெரியுமா செஞ்சா, இத்தனை வருஷமா இத்தனை வருடமாக அவள் என்னை எப்படி அழைத்தாள் என்று சொன்னால், ரொம்ப பெருசானா இல்ல, யா ரஹீம் இரக்கம் காட்டுபவனே எனக்கு நீ குழந்தை கொடுத்துரு. ரொம்பலாம் அவன் என்ன செய்யல, பிரார்த்திக்கல. என் பேர் என்னது? ரஹீம், இரக்கம் காட்டுபவன். யா ரஹீம் இரக்கம் காட்டுபவனே எனக்கு நீ குழந்தையை கொடுத்துரு. அவ்வளவுதான். சின்ன ஒரு வார்த்தை மிகப்பெரிய பலனை அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதை போன்று நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்தது, குர்ஆன்ல உள்ள விஷயங்கள், குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். நான் ஹதீஸ் ஆதாரம் உள்ளதானே சொன்னேன், ஒரு வரலாற்றை சொன்னேன். ஆனா ஆதாரம் உள்ள விஷயங்கள் இது போன்று குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி நடந்துக்கணும் என்பதற்கு நிறைய ஆதாரம் இது இருக்குது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்ம சொல்லலாம், அவங்க என்ன செய்யும், உடனே ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, மெஹ்ராபுக்கு வராங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க. எல்லா பலவகையும் இருக்குது. அங்க இல்லாத பலவகைகள், அங்க கிடைக்காத, அந்த சீசன்ல இல்லாத எல்லா பழங்களும் இருக்குது. கேக்குறாங்க, எப்படி கிடைச்சது? அண்ணா லக்கி ஹாதா. இப்ப மரியம் சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது, அல்லாஹ் எனக்கு தந்தான். உடனே அங்கே அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, ஹுனாலிக தஆ ஜக்கரியா, உடனே அங்கே என்ன செய்றாங்க, தன்னுடைய இறைவன் என்ன செஞ்சாங்க, அழைச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு யஹ்யா என்கின்ற குழந்தையை கொடுத்தான். அல்லாஹ் எனக்கு தருவான் அப்படிங்கிற நல்லெண்ணம் நம்ம கொண்டிருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவான், கண்டிப்பாக தருவான். ஏன்? அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுத்துட்டான், நீ என்னை எப்படி நினைக்கும் நான் அப்படி ஒன்றை நடந்து கொள்வேன். அப்ப முதல் அடிப்படையாக அல்லாஹை பற்றி நாம் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன சொன்னா, இரண்டாவது விஷயம், ஒருத்தரை பற்றி நாம் தவறாக சொல்லும் போது, ஒருத்தர் அவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்லும் போது கேட்கக்கூடிய நபர் என்ன தெரியுமா செய்யணும், அதை நம்பிடக்கூடாது. அப்ப நம்ம என்ன சொல்லணும், அப்படிலாம் இல்லைங்க, அவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம அதை மறுக்கணும். இப்படி யார் மறுக்கிறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா அவருக்கு தரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அல்லாஹ் தனக்கு கடமையாக்கி விட்டான். அவங்கள பத்தி ஒருத்தரை பத்தி சொல்றேன், தவறான எண்ணத்தை ஏற்படுத்துறேன், அப்ப நீங்க மறுக்கிறீங்க, இல்ல அவர் அப்படி கிடையாது அப்படிங்கிறது நீங்க மறுக்கிறீங்க. அப்படி மறுத்த நபருக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை தருவதாக, அருளை தருவதாக தனக்கு அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான். அல்லாஹ்வுடைய நம்ம கடமையை நம்ம மீறுவோம், அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவனுடைய கடமையை மீற மாட்டான். ஒரு பற்றி தவறான எண்ணம் சொல்லும் போது அந்த மறுத்தம் சொன்னா நமக்கு என்னது நிச்சயம்,
அல்லாஹ்வுடைய ரஹமத் நிச்சயம். இது இரண்டாவது விஷயம், நம்முடைய தவறான எண்ணத்தை விட்டு விலகு. மூன்றாவது, 2 காரியத்தை நாம் கடைபிடிக்கணும். எது? நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கிறது. எப்படி சுத்தமாக வைக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்ன குலூபக்கும் தஸஅது கமா இஸ்அதுல் ஹதீஸ். உங்களுடைய உள்ளம் எப்படி இரும்புகள் துருப்பிடிக்குமோ அதே போன்று உங்களுடைய உள்ளங்களும் துருப்பிடிக்கும். அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, உமா ஜலாபுஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நாங்க சரி செய்யறது? எந்த அடிப்படையில் நாங்க அதை சரி செய்யறது? இரும்பு துருப்பிடிச்சதுன்னா பல வழிகள் வச்சிருக்கிறோம், அதை சுத்தம் செய்யறதுக்கு, அந்த அந்த துரும்புகளை எடுப்பதுக்கு பல வழிகள் இருக்குது. உள்ளத்தை நாங்க எப்படி சுத்தம் செய்யறது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 விஷயம் சொல்றாங்க. என்ன சொன்னா, ஸிக்ருல் மௌத், அதிகமாக மரணத்தை நினைத்து பார்க்கிறது. நீ மூத்தை நம்ம நினைக்கிறோமா? மூத்தை எப்பதான் நினைப்போம்? மூத்து வீட்டுக்கு போனாதான் மூத்து நினைக்கிறது. அங்கேயும் இல்ல, எப்படி அங்கேயும் போறது எதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேரு ரசூலுல்லாஹ் மரண வீட்டை போய் பார்த்தது காரணம் என்ன? மரண சிந்தனை வர்றதுக்கானே. ஆனா நம்ம இதுக்கு போறோம், அவர் பெரிய ஆளுப்பா போய் பார்த்துடணும், இது ஒரு காரணம். 2வது, போகலன்னு சொன்னா எல்லாம் பேசுவோம், என்ன மூத்து வீடு கூட போகல, அதுக்காண்டி போயிட்டு வந்துடும். 2 விஷயம். நம்மள நிறைய குறைவான நபர்கள் தான் மரண சிந்தனையோட போய் நிக்கிறாங்க. நம்ம எப்படி இதை வச்சு சொல்றோம்? நீங்க கபர்ல பாருங்க, மக்கபர்ல போனா அங்க நடக்கும், அங்க ஜனாசா அடக்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்க என்ன நடக்கும்? ஒரு கூட்டம் அதை பேசாடி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும், நல்லா ஜாலியா அங்க இருக்கும். எங்க? கபர்ல. அப்ப இதை வச்சுதான் நம்ம நினைச்சிடும் மரண சிந்தனை இன்றைக்கு நம்மள்ட்ட இல்லை என்பதை முடிவு பண்றோம். 2வது விஷயம் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுறது. திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை நீங்க ஓதுறது. கண்டிப்பாக நாம் குர்ஆனை ஓதியாகணும். இந்த 2 விஷயம்தான் நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக வைக்கப்படுகிறது. எப்ப இந்த 2ம் நாம் கடைபிடிக்கிறோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக்குறான். அப்போ பிறரை பற்றி நாம் தவறான எண்ணம் கொள்வதிலிருந்து நாம் விலகிக் கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வானாக. இது நாம் மார்க்கத்தின் அடிப்படையில் பிறரை யூகிக்க கூடாது. அது யூகிப்பது சில கட்டத்தில் பெரும்பாவமாக மாறுகிறது. அடுத்து நம்முடைய நன்மைகள் நாம் அழிந்து விடுகிறது. அல்லாஹ்ட்ட நம்ம மோசமான நபராக நாம் மாறிவிடுகிறோம். நாம் இதிலிருந்து தப்பிப்பதற்காக அல்லாஹ்வை நல்ல விதமாக யோசிக்க வேண்டும். பிறரை பற்றி தவறான செய்தி வந்தால் அதை மறுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனையும் அதிகமாக மரணத்தை நாம் குர்ஆனை ஓதி அதிகமாக மரணத்தை நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் இது போன்ற கெட்ட எண்ணத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கிறான். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை இறைவன் நம்ம அருளுக்கு தருவானாக. எதுவும் சந்தேகம் இருக்கிறதா இந்த பாடத்துல? ஆமா ஆமா. அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ், அந்த முதல் ஜும்மா என்னன்னா அமீருக்கு கட்டுப்படணும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இருந்து கடிதம் வந்தவன் என்ன படிச்சுட்டாங்க. படிச்ச பிறகு என்ன செய்யணும்? அந்த கடமையை நிறைவேற்றி ஆக வேண்டும். என்ன கரெக்டா ஜும்மா வரும்போது வந்துட்டு, ஏன்னா போர்ல இருக்கிறாங்கல்ல, கடிதத்தை நினைச்ச முடியாது, ஜும்மால இருந்து ஏன் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அப்படிதானே? அவங்க எங்க இருக்கிறாங்க? போர்ல இருக்கிறாங்க. போர்ல இருக்கும்போது ஹலீஃபாட்ட இருந்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை பார்க்கும்போது, கடிதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, தவற விட்டுறக்கூடாது. படிக்க வேணாம், ஜும்மா முடிச்சுட்டு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன வரக்கூடாது. ஏன்னா போர்ல இருக்கிறாங்க, முக்கியமான காரியங்கள் ஏதாச்சும் வரலாம். அதனால நினைச்சதாங்க முதல்ல ஜும்மால வச்சு படிக்கிறாங்க. ஜும்மால வச்சு படிக்கலாம்னு சொன்னா அதற்காண்டி படிக்கிறாங்க. படிச்ச பிறகு என்ன ஆயிட்டு, கட்டளை நிறைவேற்றணும். என்ன கட்டளை? யார் அமீராக இருக்கிறாங்களோ அவங்க தான் இமாமத்து பண்ணும், யார் தளபதியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்யணும், குத்பா பண்ணும். இப்ப படிச்ச உடனே இவங்களுக்கு கட்டளை என்ன செய்யுது, அப்ளை ஆயிட்டு. யாரு கிடையாது, ஹலீஃபா யாரு கிடையாது, காலித் பின் வலீத் கிடையாது. இப்ப யார் ஆயிட்டாங்க, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ஆயிட்டாங்க. அதனாலதான் நினைச்சாங்க இப்ப பாதியில நிச்சய முடியாது, நிப்பாட்ட முடியாது. முதல் குத்பாவை முடிக்கிறாங்க, முடிச்சுட்டு 2வது குத்பா என்ன செய்றாங்க, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு பண்ண சொல்றாங்க. ஹலீஃபா அடுத்தது வரும்போது அவங்க பண்ணிட்டாங்க. இப்படி பண்றது கூடும். இது ஹதீஸ் இல்ல, இது நான் சொன்னது வரலாறு. இப்படி பண்றது கூடும். ஒரு ஜும்மா முதல் ஜும்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாரு, மயங்கிட்டாரு. இப்ப என்ன செய்யணும், அடுத்தால் என்ன செய்யணும், இறங்கி அந்த ஜும்மா குத்பாவை முடித்து விட்டு, முதல் குத்பா 2வது அந்த குத்பாவை முடிக்கணும். இது இக்கட்டான சூழ்நிலைகளை. அப்ப இங்க அவாமீர்கள் கட்டளைகளை நிறைவேற்றுங்கிற இடத்துல என்ன செய்ய வந்துட்டாங்க. முதல்ல என்னது, கட்டளைகளை நிறைவேற்றும். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல் வ உலில் அம்ரு மின்கும். அல்லாஹ் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுங்க. அடுத்தது உங்களுக்கு யார்
அமீராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டுப்படுங்க. பாத்தீங்க 40வது பாத்தீங்கவா? அது மார்க்கத்துல கூடாத ஒன்று தானே, மார்க்கத்துல அனுமதிக்கப்படாத ஒன்று. ரசூலுல்லாஹி அப்படின்னு சில வழிகாட்டுல இது நமக்கு எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம அறிஞ்சிருப்போம். இப்படி ஒரு முறை என்ன செய்யல மார்க்கம் காட்டுத்தல. ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க, ஃபாத்தியா ஓதுவாங்க. மரணத்திலிருந்து ஒவ்வொரு நாள் என்ன செய்வாங்க, ஃபாத்தியா ஓதி 40 நாள் என்ன செய்வாங்க சொன்னா பெரிய விருந்தாக என்ன செய்ய வைப்பாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு வழிமுறையும் இல்லை. இது மார்க்கத்தின் அடிப்படையில தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. அந்த நிகழ்வுகளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது, கலந்து ஆதரிக்க கூடாது. இந்த தலைப்பு சம்பந்தமா கேட்கறீங்களா? நம்ம இப்ப கேள்விட்டு அப்படியே நிறைய பேசிட்டே போறோம். இதுல நான் பேசினது சந்தேகம் இருந்தா ஒண்ணு முடிச்சுட்டு கேட்டுருவாங்கண்ணா. இல்ல நம்ம இப்படி பேச நம்ம பேசிட்டு அதனாலதான். அப்ப யாருமே செய்யல, நபித்தோழர்களும் செய்யலன்னா, ரசூலுல்லாஹ் செய்யல, சஹாபிகளும் செய்யல. ஆமா. இப்போ ஏன் சொல்றேன்னு இப்ப நான் சொன்ன என்ன காரணம் சொன்னேன் அப்படிதான். நான் சொல்றதுக்கு என்ன சொன்னேன், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஆதாரம் சொன்னேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹதீஸு பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயலை பற்றி நீங்க பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அதிகமாக சொல்லல. அப்ப பேச சொல்ல நமக்கு என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்டாங்க, பனி இஸ்ராயலை பத்தி பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்ப இது ஹதீஸ் இல்லாம எப்படி நம்ம பேசணும் சொன்னா, பொதுவாகவே இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கக்கூடிய நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், நம்மள்ட்டனா அரபியர்கள், நாம என்ன ஒரு பதிவு செஞ்சிருந்தாலும், எந்த ஒரு வரலாற்றை பதிவு செஞ்சிருந்தாலும், எதை நாம் எழுதினாலும் அதற்கு ஒரு அறிவிப்பு தொடர் இருக்கும். எதை நம்ம எழுதினா, யாரு இஸ்லாமிய அறிஞர்கள் எதை எழுதினாலும் சும்மா எழுதின மாட்டாங்க. அன்னார் சொன்னாரு, பெரியார் சொன்னாரு அப்படிங்கிறது இருக்காது. இப்ப நான் சொன்ன இந்த அறிவிப்புக்கு இந்த சொன்னோம்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துல பிதாயா நிஹாயா, நீங்க இங்கே தமிழ்ல வந்துட்டு இப்போ இஸ்லாமிய வரலாறு நபிமார்கள் வரலாறுன்னு சொல்லி ஒரு 8 பார்க்க வந்திருக்கு. இப்னு கஸீரோட 7 பாருங்க, இதுல நீங்க பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் எப்படி இருக்கும் சொன்னா அறிவிப்பு தொடர்போடு இருக்கும். யார் யார் எங்க இருந்து சொன்னாங்க இந்த கதையை, இந்த வரலாற்றை எங்க இருந்து பதிவு செஞ்சாங்க சொல்லி அறிவிப்பு தொடர் இருக்கும். இந்த அறிவிப்பு தொடர் இல்லாம சொன்னாதான் இது தவறாயிரும். எப்படி இந்த பெரியாரு சொன்னாரு, எந்த பெரியாரு தெரியாது. ஆனா நான் என்ன செய்தேன், ஆதாரத்தை சொல்ல இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிதாயா நிஹா என்கின்ற புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது பலகீனமா இருக்கலாம், சஹிஹா இருக்கலாம், பலமா இருக்கலாம், சஹிஹா இருக்கலாம், லைஃபா இருக்கலாம். ஆனா நமக்கு என்ன இருக்குது, சில்சிலா இருக்கு. இந்த சில்சிலா தொடர்பு இல்லாம நான் சொன்னாதான் என்னது தவறாயிரும். இந்த சொன்னோம்ல அறிவிப்பு இன்னார் இந்தார் கேட்டாருன்னு சொல்லி சொன்னாதான் அது தவறாகும். இவங்க யாரு சுன்னத்துல் ஜமாத் எப்படி சொல்லுவாங்க, இந்த பெரியார் சொன்னாரு, அந்த பெரியார், அவங்க என்ன செய்வாங்க, ஆதாரம் இல்லாம தொடர்பு இல்லாம திடீர்னு ஒரு பெரியாரை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்ப நம்ம இந்த அடிப்படையை வச்சு சொன்னோம், பனி இஸ்ராயலை பற்றி நீங்கள் பேசுங்கள். யார் என் மீது பொய் சொல்லி பேசுறாங்களோ, யார் வேண்டுமென்று இட்டுக்கட்டு நான் சொன்னதாக சொன்னாங்களோ, அப்ப என்ன செய்யறார், அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். இப்ப நம்ம சொன்னது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது நம்ம யார் சொன்னதா சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா சொல்ல. அப்படி சொல்லியிருந்தோம் சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது என்னது மிகப்பெரிய தவறாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த அவையில் எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.